ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து ஆர்ஆர்பி லெவல் 1க்கான வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது குரூப் டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து லெவல் 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு 23/1/2025 இன்றிலிருந்து 22/2/2025 வரைக்கும், அதாவது February 22 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அது மாடிஃபிகேஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அது பார்த்தீங்கன்னா 25/2 6/3 வரைக்கும் ஓப்பன் ஆகும். ஸோ ஏதாவது கரெக்ஷன் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப அந்த கரெக்ஷனை வந்து பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓவரால் இந்தியாவுக்கு 32,438 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அஸ் பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1/1/2025 இந்த டேட் படி 18லேருந்து 36 வயசு வரைக்கும். இதெல்லாமல் அடிஷ்னல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கீழே இருக்குது, கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அண்ட் இனிஷியல் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 அப்படிங்கிறது இனிஷியல் பே. ஸோ சேலரி வந்து இதை விட அதிகமாக தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து நீங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ ப்ரீவியஸாக கண்டக்ட் பண்ண மாதிரி தான். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஇடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட், இப்படி தான் வந்து போஸ்டிங் போடுறாங்க. ஸோ இந்த ஷார்ட் லிஸ்டிங் ஃபார் பிஇடி பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் 3 times ஆஃப் வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 6th பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ வேகன்சிலேருந்து 3 times வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 1:1 அப்படிங்கிற ஃபேஸ்லாம் வந்து டிவி, ஓகேங்களா, டிவி அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு வந்து கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான நார்மல் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33. யூஸ்வல் COVID-19 பேண்டமிக்கால் இது வந்து 36 வந்து இந்த சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் 1/1/2025 மட்டும் 36 இயர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 36 இயர்லேருந்து அடிஷ்னலாக ஓபிசி, நான் கிரிமினல் லேயர், SC/ST, எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் பிடபிள்யூபிடி இவங்களுக்கெல்லாம் அடிஷ்னல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது இல்லாமல் ஆல்ரெடி ரயில்வே ஸ்டாப் இருக்கிறவங்களுக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதை பற்றியான கம்ப்ளீட் டேபிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அண்ட் 36 ப்ளஸ் உங்கள் அடிஷ்னல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்ட்டு வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் வந்தாலும் உங்களுக்கு 36 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதற்கான டேட்டும் வந்து கரெக்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. எந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து எந்த டேட் ஆஃப் பர்த் வரைக்கும் நீங்கள் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. அதாவது UREWS, OBC, SC/ST. ஸோ உங்கள் டேட் வைஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்தாலும் இதை வச்சு நீங்கள் வந்து கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தளவு 500 ரூபீ பே பண்ண வேண்டியிருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா 400 ரீஃபண்டபிள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன், SC/ST, மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 250 ரூபீஸ் பே பண்ணால் போதுமானது அப்படி வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். UPI மூலமாக வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஃபண்டுக்கான பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக வந்து கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரீஃபண்ட் பேங்க் அக்கௌண்ட் கரெக்டான அக்கௌண்ட் கொடுத்தா தான் உங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து 250 ரூபீஸ் அந்த அண்ட் 400 ரூபீஸ், ஓகேங்களா. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி கேட்டகரி அவங்களுக்கான ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மெண்டேட்டரி பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த ரீஃபண்டுக்கான பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அஸ் யூஸ்வல் 90 minutes அண்ட் 100 questions தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து 25 questions அண்ட் 25 questions அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா 30 questions. ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 20 questions கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 100 questions அண்ட் 90 minutes மட்டும்தான் டூரேஷன். இது இல்லாமல் ஒவ்வொரு 3 கொஸ்டினுக்கும் நீங்கள் தப்பு பண்ணும்போது உங்களுக்கு மார்க் வந்து 1 mark வந்து நெகட்டிவ் டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து 3 கொஸ்டின் தப்பாக மார்க் பண்ணும்போது அடிஷ்னலாக 1 mark வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் எடுக்கப்படும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மொத்தமாக 4 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க. ஒரு கொஸ்டின் கரெக்ட் ஆகுது, மீதி 3 கொஸ்டின் தப்பாகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து 0 mark அந்த மாதிரி கவுண்ட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ், ஸோ 10th standard தான். அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் கிளியராக பார்த்து அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளியராக பார்த்துக்கிங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் வரும். அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி, கல்ச்சர் பர்சனாலிட்டிஸ், எக்கனாமிக், பாலிட்டிக்ஸ் அண்ட் எனி அதர் சப்ஜெக்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 25 questions பார்த்திங்கன்னா வைடாக தான் வரும். ஸோ நீங்கள் அதுக்கு நீங்கள் கிளியராக ப்ரிஃபர் பண்ணிக்கங்க. 20 questions, ஓகேங்களா.
அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஸோ 1/3 ஆஃப் வேகன்சிஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம். இதில் மேல்ஸ் பார்த்திங்கன்னா 35 kgs வந்து 100 மீட்டருக்கு கேரி பண்ணணும் வித்தின் 2 minutesல. அதே மாதிரி 1000 மீட்டர்ஸ் வந்து 4 minutes 15 secondsக்குள்ளே நீங்கள் 1 சான்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா 20 kg கேரி பண்ணணும் 100 மீட்டருக்கு 2 minutesல. அண்ட் அதே மாதிரி ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா 1000 மீட்டரை 5 minutes 40 secondsக்குள்ளே 1 சான்ஸில் ரன் பண்ணணும். அண்ட் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வேணும். அண்ட் கிளியரான ஃபோட்டோகிராஃப், ரீசன்ட் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் ஒயிட் பேக்ரவுண்ட். ஓகேங்களா? இதில் எந்த ஒரு தப்பு பண்ணாலும் அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணவே முடியாது. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து மெண்டேட்டரியாக இருக்கணும். அது வந்து கலர் ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும். பேக்ரவுண்ட் தான் ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சிக்னேச்சர். ஓகேங்களா? சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் ஃபார்மேட்டில் ஜேபெக் ஃபார்மேட்டில் தான் இருக்குன்னு வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் 100 dp சொல்யூஷனில் நீங்கள் 50 to 100 kbக்குள்ளே நீங்கள் கரெக்டான ஃபார்மேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இவங்க கொடுத்துருக்க இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் சிக்னேச்சர் பார்த்திங்கன்னா 30 to 50 kb அதே ஜேபெக் ஃபார்மேட்டில் இருக்கணும். 100 dp ரிசொல்யூஷனில் இருக்கணும். கிளியரான ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். இல்லைன்னா அப்ளை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அப்ளை ஆகாது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. லாங்குவேஜ் மீன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிஷ்னல் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இங்கிலீஷ் வந்து டிஃபால்ட்டாக எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அடிஷ்னலாக நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து தமிழ்லேயே எக்ஸாம் வரும். நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வியூ பண்ணிக்கலாம். அதை வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக எந்த லாங்குவேஜ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி கொஸ்டினுக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வேணுன்னா மாற்றி பார்த்துக்கிற மாதிரி தான் வந்து அங்கே எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு வந்து 10th இல்லைனா ITI முடிச்சிருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிற போஸ்ட் பேராமீட்டர்ஸ் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 10th இல்லைனா ITI அப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ITI முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், 10th முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா RRBக்கு ஒவ்வொரு RRBக்கும் தனித்தனியாக வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சென்னையை பொறுத்தளவுக்கும் 2694 வேகன்சிஸ் தான் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் யூஆருக்கு SC ST OBC EWS தனித்தனியாக வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் வந்து தனித்தனியாக வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எந்த போஸ்ட் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக முடிவு பண்ணிக்கங்க. ஸோ சதர்ன் ரயில்வேவா ICFA அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி டேரெக்டாக செக் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி தயவுசெய்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு முறைக்கு 3 முறை படித்து பார்த்து விட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.